ஹாய். அப்போ நம்ம கடைசி வீடியோவில் வந்து பொன்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மிட் பிரெயினை பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இப்படி செரிபெல்லம் இருந்துச்சுன்னு சொன்னால் சரியா, இது மிட் பிரெயின், இது போன்ஸ், இது மெடியுலா, இப்படி ஸ்பைனல் கார்டு வரும். பின்னால் யார் இருப்பார்? செரிபெல்லம் இருப்பார். அப்போ இந்த மிட் பிரெயின், இந்த பாருங்கள், இந்த மிட் பிரெயின், இந்த பகுதி, இந்த மிட் பிரெயின் செரிபெல்லம் அதுக்கும் பொன்ஸுக்கும், பொன்ஸுன்னு சொல்கிறது இது, அதுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிறது தான் என்ன, மிட் பிரெயின். அடுத்தது பாருங்கள், இந்த மிட் பிரெயினுக்கு மேலே டயன்செபலோன்னு ஒரு ஆள் இருப்பார். நான் சும்மா கேட்குறேன், இது டயன்செபலோன்னு வச்சுக்கொள்ளுங்க. என்ன டயன்செபலோன்? இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆரம்ப வீடியோக்களில் டயன்செபலோன், டெலன்செபலோன் அதில் பற்றி சொன்னேன். அப்போ இந்த டயன்செபலோன் இப்படி மேலே இருப்பார், மிட் பிரெயினுக்கு மேலே, அதாவது செரிப்ரத்துக்கு கீழே. சரியா, இந்த டயன்செபலோனையும், இந்த டயன்செபலோனில் தான் பாருங்கள் நம்ம தலமஸ் பார்த்தோம் தானே, பார்த்து படிக்கிற நேரம், அந்த தலமஸ், அதே மாதிரி ஹைப்போதலமஸ்னு ஒரு பகுதி இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம் போகிறோம். ஹைப்போதலமஸ், அதே மாதிரி எபிதலமஸ், அதே மாதிரி சப்தலமஸ் அப்படின்னு நிறைய வகை இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து இந்த டயன்செபலோன் பகுதியில் தான் காணப்படும். அதே மாதிரி தேர்ட் வென்ட்ரிக்கல், ஏற்கனவே சொன்ன ஃபோர்த் வென்ட்ரிக்கல்னு உண்டு. இங்கே வந்து என்னென்னா தேர்ட் வென்ட்ரிக்கல்னு ஒரு பகுதி இருக்குமா. அதாவது இந்த டயன்செபலோன்ட, சரியா, டயன்செபலோன்ட இப்படி டயன்செபலோன் இருந்துச்சுன்னு சொன்னால், டயன்செபலோன் நடுவில் ஒரு சிஎஸ்எஃப் நிரம்பிய பகுதி. சரியா, சிஎஸ்எஃப் தெரியும், நேரத்தில் படித்தோம் சிஎஸ்எஃப், அது நிரம்பிய ஒரு பகுதி இருக்கும். அதுதான் சொல்கிறது தேர்ட் வென்ட்ரிக்கல்னு சொல்லுவேன். அப்போ டயன்செபலோனில் தான் அது காணப்படும். அப்போ அந்த தேர்ட் வென்ட்ரிக்கலும், ஏற்கனவே நான் ஃபோர்த் வென்ட்ரிக்கல்னு சொன்னேன். ஃபோர்த் வென்ட்ரிக்கல் எங்கே உங்களுக்கு தெரியும், ஃபோர்த் வென்ட்ரிக்கல் போன்ஸ் மெடியுலா, அதுக்கு பின்னால் யார் இப்போ செரிபெல்லம் இருந்தால், அதுக்கு அதாவது செரிபெல்லத்துக்கு முன்னுக்கும் இந்த போன்ஸுக்கும் மெடியுலாவுக்கும் பின்னுக்கும் என்ன சிஎஸ்எஃப் நிரம்பிய பகுதி இருக்கும். அதான் என்ன ஃபோர்த் வென்ட்ரிக்கல்னு சொன்னேன். அந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கலையும் இந்த தேர்ட் வென்ட்ரிக்கல் டயன்செபலோனில் இருக்கும், அதையும் இணைக்கிற ஒரு கால்வாய் இருக்குமா. அந்த கால்வாய்க்கு பேர் தான் என்னென்னு சொன்னால் செரிப்ரல் எக்யூடக்ட்னு சொல்லுவாங்க. எக்யூடக்ட். இந்த செரிப்ரல் எக்யூடக்ட் எதால் போகும்? இப்போ பாருங்கள், இங்கே ஃபோர்த் வென்ட்ரிக்கல் இப்படி இருக்குன்னா, இங்கே வந்து நம்மளோட தேர்ட் வென்ட்ரிக்கல் இருக்குன்னு சொன்னால், அப்போ செரிப்ரல் எக்யூடக்ட் எதுக்குள்ளால் போகணும்? மிட் பிரெயினுக்குள்ளால் இப்படி போய் அதோட ஜாயின் ஆகணும், அப்படி தானே. அப்போ சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், இந்த செரிப்ரல் எக்யூடக்ட் வந்து மிட் பிரெயின்ட நடுவில், சரியா, ஒரு குழாய் மாதிரி போகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை இணைக்கும்? தேர்ட் வென்ட்ரிக்கலையும் ஃபோர்த் வென்ட்ரிக்கலையும் இணைக்கும். சரியா, அப்போ தேர்ட் வென்ட்ரிக்கலையும் என்ன இருக்குது? சிஎஸ்எஃப் இருக்குது. ஃபோர்த் வென்ட்ரிக்கலையும் சிஎஸ்எஃப் இருக்குது. அப்போ இந்த செரிப்ரல் எக்யூடக்ட் வேலை என்ன? தேர்ட் வென்ட்ரிக்கல் உள்ள சிஎஸ்எஃப் இதை ஃபோர்த் வென்ட்ரிக்கலுக்குள்ள அனுப்புறது. அது எதுக்குள்ளால் போகும்? மிட் பிரெயின்ட நடுவில் ஒரு குழாய் மாதிரி கட்டமைப்பு, அதான் செரிப்ரல் எக்யூடக்ட், அதால் போகும். அடுத்தது ஆல்ரெடி சொன்னேன், இந்த மிட் பிரெயினை மட்டும் கேட்க பாருங்கள். மிட் பிரெயினில் பின்னுக்கு 2 இப்படி தடித்த பகுதி காணப்படும்னு சொன்னேன், அப்படி தானே. இந்த மேல் தடித்த பகுதியில் வந்து சுப்பீரியர் கொலிக்யூலஸ் காணப்படும்னு சொன்னேன். அந்த சுப்பீரியர் கொலிக்யூலஸ் தான் விசுவல் ரிஃப்ளெக்ஸ் சென்டர் அப்படின்னு சொன்னேன். நேரத்தோடு சொன்னது இதெல்லாம் விசுவல் ரிஃப்ளெக்ஸுக்கான சென்டர்னு சொன்னேன். அதே மாதிரி கீழே வந்து இன்ஃபீரியர் கொலிக்யூலஸ் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த இன்ஃபீரியர் கொலிக்யூலஸ் என்னதுக்குரியது? இது விசுவலுக்கு சுப்பீரியர் கொலிகுலஸ். இன்ஃபீரியர் கொலிகுலஸ் வந்து ஆடிட்டோரி, அதாவது உங்களோட ஹியரிங், ஆடிட்டோரி ரிஃப்ளெக்ஸ் சென்டராக இருக்கும். சரியா, அப்போ அப்படின்னு என்னென்னா விசுவல் ரிஃப்ளெக்ஸ் சென்டர்னு என்ன? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால், உடனே ஒரு வெளிச்சத்தை திடீர்னு பார்க்குறீங்கன்னு வைங்களேன், உடனே என்ன செய்யும்? ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்ணை அந்த பக்கம் திருப்புவீங்க, அதே மாதிரி தலையை அந்த பக்கம் திருப்புவீங்க. இந்த ரிஃப்ளெக்ஸை கட்டுப்படுத்துறது யாருன்னா சுப்பீரியர் கொலிகுலஸ். சரியா, அதே மாதிரி இன்ஃபீரியர் கொலிகுலஸ்னால் இப்போ உங்களுக்கு பின்னால் யாராவது திடீர்னு கத்துறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன யோசிக்காமலே என்ன செய்வீங்க? அந்த பக்கத்து கூட கண்ணை திருப்புவீங்க, இல்லாட்டி தலையை திருப்புவீங்க. சரியா, அந்த இதை கட்டுப்படுத்துறதுன்னு ஆடிட்டோரி ரிஃப்ளெக்ஸ் சென்டர், அதாவது இன்ஃபீரியர் கொலிகுலஸ்னு சொல்லுவாங்க. அந்த சென்டர் தான் கட்டுப்படுத்தும். இது ஆல்ரெடி சொன்னது. அப்போ பாருங்கள், இப்படி மிட் பிரெயினில் பின்னுக்கு இப்படி இருக்கும், சுப்பீரியர் கொலிகுலஸும் இருப்பார், இன்ஃபீரியர் கொலிகுலஸும் இருப்பார். அப்போ எப்படி இருப்பார்னு சொன்னால், இது வந்து நான் சைட் தோட்டம் தானே காட்டிக்கிறேன்.
அப்போ பாருங்கள் சுப்ரியர் கொலிகுலஸில் முன் தோட்டத்தில் எப்படி இருக்கும்டா, அதாவது பின்னுக்கு இருந்து இப்படி இருக்கிற நேரம் இப்படி பார்த்தோம்னு சொன்னால் எப்படி விளங்கும்னு சொன்னால் இப்படி ரெண்டாக இருக்கும். அதாவது இது ரெண்டும் சுப்பீரியர் கொலிகுலஸாக இருக்கும், இவர் ரெண்டும் எப்படின்னா இன்ஃபீரியர் கொலிகுலஸாக இருப்பார். மேலே உள்ள ரெண்டும் என்ன சுப்பீரியர் கொலிகுலஸ், கீழே உள்ள ரெண்டும் இன்ஃபீரியர் கொலிகுலஸ். சரியா? இந்த சுப்பீரியர் கொலிகுலஸ் ரெண்டையும் இன்ஃபீரியர் கொலிகுலஸ்லேருந்து பிரிக்கிற இந்த குரூப்புக்கு பேர் சொல்லுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் குரூன்னு சொல்லுவாங்க. என்ன? ட்ரான்ஸ்ஃபர் குரூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வலது இடது சுப்பீரியர் தானே, இது இன்ஃபீரியர் கொலிகுலஸ் தானே. இந்த சுப்பீரியர் கொலிகுலஸ் இன்ஃபீரியர் கொலிகுலஸையும் வலது இடதா அப்படி பிரிக்கிறது, இதை சொல்கிறது இப்படி பிரிக்கிறத வேர்டிகல் குரூன்னு சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் எங்கே இருக்க போகுது? இப்போ மிட் பிரெயினில் பின்பக்கத்தில் இருக்க போகுது. அடுத்து பாருங்க, இந்த மிட் பிரெயினில் தானே இப்படி இருக்குது, பின்பக்கம் இருக்குது சுப்பீரியர் கொலிகுலஸ் இன்ஃபீரியர் கொலிகுலஸ். அப்போ 4 இருக்கும். சுப்பீரியர் கொலிகுலஸில் 2, இன்ஃபீரியர் கொலிகுலஸில் 2. சுப்பீரியர் கொலிகுலஸ் 2 மேலே இருக்கும், இன்ஃபீரியர் கொலிகுலஸ் 2 இருக்கும். அப்போ இந்த சுப்பீரியர் கொலிகுலஸில் இருந்து சரியா தலமஸ் சிரிப்பா தானே. இப்போ மேலே இப்படி போனால் இங்கே தலமஸ் சிரிக்க போகிறார். தலமஸ் படிச்சது தானே. அந்த தலமஸில் என்னென்னு சொன்னால் லெட்ரல் ஜெனிகுலேட் பாடின்னு ஒன்று இருக்குது. என்ன? லெட்ரல் ஜெனிகுலேட் பாடின்னு ஒன்று இருக்குது. லெட்ரல் ஜெனிகுலேட் பாடின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த லெட்ரல் ஜெனிகுலேட் பாடியையும் இந்த சுப்பீரியர் கொலிகுலஸையும் சரியா இணைக்குமா? சரியா? அந்த இணைக்கிற பகுதிக்கு பேர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்படி இணைக்குமா? அந்த இணைக்கிற பகுதிக்கு பேர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சுப்பீரியர் பிராஞ்சியம்னு சொல்லுவாங்க. என்ன? சுப்பீரியர் பிராஞ்சியம்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த தலமஸில் தான் இன்னொரு ஆள் இருப்பார்னு சொன்னால் மீடியல் ஜெனிகுலேட் பாடி இருப்பார். இந்த மீடியல் ஜெனிகுலேட் பாடியையும் சரியா மீடியல் ஜெனிகுலேட் பாடியையும் கீழே உள்ள இன்ஃபீரியர் கொலிகுலஸ் அதையும் இணைக்கிற அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் இன்ஃபீரியர் பிராஞ்சியம்னு சொல்லுவாங்க. இன்ஃபீரியர் பிராஞ்சியம். சரியா? இன்ஃபீரியர் பிராஞ்சியம் சுப்பீரியர் பிராஞ்சியம்னு 2 இருக்குது. சரியா? அப்போ இவ்வளோ தான் மிட் பிரெயினை பற்றி சொல்லக்கூடிய அடிப்படைகள். இப்போ நம்ம மேலே போன்ஸுக்கு மெடுலாவுக்கு பார்த்த மாதிரி பார்ப்போம். சரியா? இப்போ அங்கே போன்ஸ் மெடுலாவை பிரிக்க மாதிரி இங்கே மிட் பிரெயினும் பிரிக்கிறாங்க. சரியா? இங்கே மிட் பிரெயினை வந்து 2 லெவலாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த இன்ஃபீரியர் கொலிகுலஸ் இருக்கிறது தானே அவரோட லெவலால் ஒன்று பிரிக்கிறாங்க. இன்னொன்று வந்து சுப்பீரியர் கொலிகுலஸ் லெவலால் பிரிக்கிறாங்க. சரியா? அப்போ பாருங்கள், ஒரு லெவல் எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் at the level of inferior colliculus. சரியா? அதே மாதிரி மற்ற லெவல் பிரிக்கிறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் at the level of superior colliculus. இப்படி 2ஆக பிரிக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம 2க்கும் படங்கீறி எப்படி அதில் போகுதுன்னு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம பார்ப்போம் என்ன வளமையாக பார்க்குற மாதிரி மிட் பிரெயினாலையும் யார் போவார்? எசனிக் ட்ரெக்ஸ் போகணும். எசனிக் ட்ரெக்ஸில் யார் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று டோர்சல் கோலம் பாத்வே, அடுத்தது வேறு யார்? அண்ட்ரோலேட்டரல் பாத்வே. அப்படி தானே? அண்ட்ரோலேட்டரல் பாத்வே 2ஆக பிரிக்கலாம். அண்டர் எஸ்பைனோதலமிக் பாத்வே, லெட்டரல் எஸ்பைனோதலமிக் பாத்வே. அதே மாதிரி மைனர் ட்ரெக் இவங்களோட சேர்ந்து போகிற மைனர் ட்ரெக்காகன்னு இருப்பாங்க. சரியா? அவங்க யார்? ஸ்பைனோ ரெட்டிகுலர் ட்ரெக். அதே மாதிரி வேறு யார்? ஸ்பைனோ ஒலிவரி ட்ரெக். இன்னொன்று யார்? ஸ்பைனோ டெக்டர். அப்படி தானே? இப்படி மைனர் ட்ரெக் 3 இருக்கிறாங்க. ஸ்பைனோ டெக்டல் ட்ரெக். அப்போ ஸ்பைனோ ரெட்டிகுலர் ட்ரெக் யாரோட போவார்? இந்த அண்ட்ரோலேட்டரில் வந்து லெட்ரல் ஸ்பைனோதலமிக் பாத்வேயில் மட்டும்தான் சேர்ந்து போவார். இப்போ இவங்க 2 பேரும் லெட்டர்லையும் போவாங்க, ஆன்டீரியர் ஸ்பைனோதலமிக் பாத்வேலையும் போவாங்கன்னு ஏற்கனவே படிச்சுக்கிறோம். அப்படி தானே? அடுத்தது டிசெண்டிங் ட்ரெக்ஸ். டிசெண்டிங் ட்ரெக்ஸில் உங்களுக்கு தெரியும் யார்? டிசெண்டிங் ட்ரெக்ஸில் மெயினானால் கோர்டிகோ ஸ்பைனல்
ட்ரெக்னு சொல்லுவோம். அப்படி தானே? அதே மாதிரி செரிபெல்லம் கனெக்ஷன். செரிபெல்லம் கனெக்ஷனில் என்ன 3 சொன்னோம், 3 பாத்வே. குயினோ செரிபெல்லர் கனெக்ஷன். அதே மாதிரி வேறு யார்? வென்ட்ரல் ஸ்பெயினோ செரிபெல்லர் கனெக்ஷன். வேறு யார்? டோர்சல் ஸ்பெயினோ செரிபெல்லர் கனெக்ஷன். இப்படி 3 கனெக்ஷன் செரிபெல்லத்துக்கு பார்த்தோம். அப்படி தானே? அடுத்தது கிரேனியல் நேவும் அதில் நியூக்ளியஸும். அப்போ உங்களுக்கு தெரியும், பார்ப்போம். பாருங்கள் இதான் மிட் பிரெயின். அப்படி தானே? மிட் பிரெயின் இந்த பகுதியில் வந்து 2 கிரேனியல் நேவ் தான் வெளியே வருது. ஒன்று தேர்ட், ஃபோர்த். அப்படி தானே? இப்போ கிரேனியல் நேவ் யார் வெளியே வர்றது? தேர்ட்டும் ஃபோர்த்தும். தேர்ட்டுக்கு பேர் என்ன சொன்னோம்? ஒக்யூலோ மோட்டர் நேவுன்னு சொன்னோம். அப்படி தானே? அதே மாதிரி ஃபோர்த்துக்கு என்ன சொன்னோம்? ட்ரொக்கிலியர் நேவுன்னு சொன்னோம். சரியா? ட்ரொக்குலர் நேவுன்னு சொன்னோம். அப்படி தானே? ட்ரொக்குலர் நேவுன்னு சொன்னோம். அவங்க 2 பேரும் தான் இதில் வராங்க, மிட் பிரெயினில் வராங்க. வேறு யாரும் வராங்களா? வரையில். அடுத்தது வந்து நியூக்ளியஸை பார்ப்போம். சரியா? அப்போ நியூக்ளியஸ் யார் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், நியூக்ளியஸில் வந்து ஜிஎஸ்சி அந்த குளத்தில் யார் இருக்கிறது? மிட் பிரெயினில் பாருங்கள் தேர்ட்டும் ஃபோர்த்தும் இருக்கிறாங்க. தேர்ட் கிரேனியல் நேவோட நியூக்ளியஸும் ஃபோர்த் கிரேனியல் நேவோட நியூக்ளியஸும் இருக்கிறாங்க. அது பேர் என்னென்னு பார்ப்போம். அடுத்து வந்து ஜிவிஇ குளத்தில் யார் இருக்கிறாங்க? ஜிவிஇ குளத்தில் பாருங்கள் தேர்ட் கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் ஒரு ஆள் இருக்கிறார். அதே மாதிரி எஸ்வி குளத்தில் இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. ஜிவிஏ குளத்துலேயும் இல்லை, எஸ்பிஏ குளத்துலேயும் இல்லை. அடுத்தது வந்து ஜிஎஸ்ஏ குளத்தில் இருக்கிறார். யார்? 5th கிரேனியல் நேவோட ஜிஎஸ்ஏ குளத்தில் யார் இருக்கிறார்? 5th கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் ஒரு ஆள் இருக்கிறார். அப்போ அவரோட பேர் என்னென்னு பார்ப்போம். வேறு இருக்கிறாங்களா? இல்லை. எஸ்எஸ்ஏ குளத்தில் இருக்கிறாரா? இல்லை. அப்போ பாருங்கள், ஜிஎஸ்சி குளத்தில் சரியா தேர்ட் ஃபோர்த் அந்த கிரேனியல் நேவ் என்ன நியூக்ளியஸ்லேருந்து வரும்? ஒக்யூலோ மோட்டர் நியூக்ளியஸ், டொக்லியர் நியூக்ளியஸ். அப்போ இது என்ன? ஒக்யூலோ மோட்டர் நியூக்ளியஸ். அப்படி தானே? இது என்ன? டொக்லியர் நியூக்ளியஸ். அதே மாதிரி ஜிவி குளத்தில் மிட் பிரெயினில் யார் இருக்கிறார்? தேர்ட் கிரேனியல் நேவ்லேருந்து வர எடிஞ்சர் வெஸ்டபிள் நியூக்ளியஸ். யார் இருப்பார்? எடிஞ்சர் வெஸ்டபிள் நியூக்ளியஸ் இருப்பார். அதே மாதிரி ஜிஎஸ்ஏ குளத்தில் பாருங்கள், ஜிஎஸ்ஏ குளத்தில் மிட் பிரெயினில் யார் இருப்பார்? 5th கிரேனியல் நேவோட மெசன்செபாலிக் நியூக்ளியஸ் இருப்பார்னு சொன்னேன். மெசன்செபாலிக் நியூக்ளியஸ் இருப்பார். சரியா? அப்போ இவ்வளோ தான் என்ன இதில் இருக்கிற நியூக்ளியஸ். இப்போ வந்து நம்ம க்ரோஸ் செக்ஷனை பார்ப்போம். மிட் பிரெயினை இப்படி வெட்டி மேலேருந்து பார்த்தா என்ன நடக்குது? அது 2 முறையில் வெட்டுறேன்னு சொன்னேன். ஒன்று சுப்ரியர் கொலிகுலஸ் வழியாக, இன்னொன்று இன்ஃபீரியர் கொலிகுலஸ் வழியாக வெட்டுறேன்னு சொன்னேன். அப்போ முதலாவது பார்ப்போம். இன்ஃபீரியர் கொலிகுலஸ் வழியாக வெட்டினா இப்படி இருக்க முடியும். நான் தலைப்பு போடுறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்வர்ஸ் section at the level of inferior colliculus. அந்த இடத்தால் வெட்டினா எப்படி நடக்கும்னு பார்ப்போம். சரி, இப்போ பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் எட் த லெவல் ஆஃப் இன்ஃபீரியர் கொலிகுலஸ் அந்த பகுதியில் வெட்டுற நேரம் எப்படி இருக்கும்னு கீழே இருக்கிறேன். சரியா? இப்போ நம்ம நேரத்தோட அசெண்டிங் டேக்ஸ் டிசெண்டிங் டேக்ஸ் கதைகளுக்கெல்லாம் வந்து மிட் பிரெயினுக்குள்ளால் ஒவ்வொன்றுலையும் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை குறிச்சிட்டு அதுக்கு போகும். சரியா? அப்போ பாருங்கள், அசெண்டிங் டெக்ஸில் தோசைக்குளம் பாத்வே. அப்போ பாருங்கள், தோசைக்குளம் பாத்வே இந்த சைட்டில் பாருங்கள். அதில் வந்து இப்படி மேலே போகிற நேரம், இந்த பாருங்கள் மேலே போகிற நேரம். சரியா? பாருங்கள், இப்படி மேலே போகிற நேரம் இந்த வரைக்கும் மிட் பிரெயின். அப்படி தானே? மிட் பிரெயினால் போகிற நேரம் எப்படி போகுதோ இந்த பகுதி மட்டும்தான் இருக்குது. அது என்ன பேர் சொன்னோம்? மீடியல் லெமினஸ்கஸ்ன்னு சொன்னோம். அப்படி தானே? அவள் தோசைக்குளம் பாத்வேல யார் இருக்க போகிறார்? அதாவது மிட் பிரெயினில், அதாவது நம்ம இவர் இருக்க போகிறார் மீடியல் லெமினஸ்கஸ் இருப்பார். அப்போ நான் எழுதுகிறேன் மீடியல் லெமினஸ்கஸ். சரியா? அது அண்டோலிட்டல் பாத்வே பார்ப்போம். இப்போ அண்டோலிட்டல் பாத்வே பாருங்கள், மிட் பிரெயினில் இருக்கிறார். மிட் பிரெயினில் யார் இருக்கிறார்? அதாவது
லெட்ரல் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயாக இருந்தால் ஸ்பைனல் லமினஸ்கஸும் வரும், ரெட்டிகுலர் ஃபார்மேஷனும் வரும். இதே அண்டர் ஸ்பைனோதாலமிக் பாத்வேயாக இருந்தால் பாருங்கள் யார் மட்டும் இருக்கிறது, மிட் பிரெயினில் இவர் மட்டும் இருக்கிறார். இவர் யார், ஸ்பைனல் லமினஸ்கஸ். இப்போ நான் எழுதுகிறேன் அண்டர் லெட்ரல் பாத்வேயில் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்பைனல் லமினஸ்கஸ் இருக்கிறார், ஸ்பைனல் லமினஸ்கஸ். அடுத்தது யார் இருக்கிறார், ரெட்டிகுலோ ஃபார்மேஷன். சரியா, ரெட்டிகுலோ ஃபார்மேஷன். அடுத்தது வந்து கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக், அதாவது டிசெண்டிங் ட்ராக்டை பார்ப்போம். பாருங்கள் இதுதான் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். அதில் வந்து இந்த பாருங்கள் இதான் மிட் பிரெயின். மிட் பிரெயினில் யார், இந்த ஒரு பகுதியினூடாக என்ன கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ஸ் எல்லாம் வராருன்னு சொன்னோம். 3ஆக பிரித்து நடுவில் 3 பகுதியினூடாக வரும் அப்படின்னு நம்ம காய்ச்சிருப்போம். பாருங்கள் இப்போ கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் விளங்கப்படுத்தக்குள்ளே அந்த பகுதியில் நான் விளங்கப்படுத்தினேன், திருப்பி ஒரு கதை சொல்கிறேன். சரியா, அப்போ பாருங்கள் நான் அங்கேயே சொன்னேன் என்னென்னு சொன்னால் நம்மளோட மிட் பிரெயின் இப்படி இருக்கிறான்னு வைங்களேன், இது மேல் செக்ஷன் கீழே. மிட் பிரெயின் சொல்லக்குள்ளே நான் சொன்னேன் இப்படி யார் இருப்பார், பின்பகுதியில் இது மேலே. அப்போ பின்பகுதியில் உள்ள விளங்கும் தனியாக, இப்போ சுப்பீரியர் கொலிகுலஸ் மட்டும் விளங்கும், இன்ஃபீரியர் கொலிகுலஸ் விளங்குமா, அது கீழே இருக்கும், விளங்காதே. அப்போ இது சுப்பீரியர் கொலிகுலஸ். அடுத்தது சொன்னோம் இப்படி 2 ஆள் இருப்பார், இவருக்கு பேர் என்ன சொன்னோம், சப்ஸ்டென்டியா நிக்ரான்னு சொன்னோம். வேணா அந்த வீடியோவில் போய் பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன். சப்ஸ்டென்டியா நிக்ரா. கீழே இப்படி ஒரு ஆள் இருப்பார் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த சப்ஸ்டென்டியா நிக்ரா இப்படி உள்ளிட்ட இந்த சுப்பீரியர் கொலிகுலஸுக்கு கீழ் உள்ள பகுதியை, இந்த பகுதியெல்லாம் என்ன குறிக்கும்னு சொன்னால் டெக்மெண்டம்னு சொன்னோம். என்ன, டெக்மெண்டம்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த சுப்பீரியர் கொலிகுலஸ் இருக்கிற இந்த பகுதிக்கு பேர் சொன்னோம் டெக்டம்னு சொன்னோம். அதே மாதிரி கீழே உள்ள இந்த பகுதிக்கு சொன்னோம், இந்த இவர் இருக்கிற இந்த பகுதிக்கு சொன்னோம் க்ரஸ் செரிப்ரின்னு சொன்னோம். க்ரஸ் செரிப்ரி அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த க்ரஸ் செரிப்ரி இருக்கிற இந்த பகுதியில் இந்த இருக்கிற 2 ஹோல் மாதிரி இருப்பார். இந்த ஹோல் தான் அங்கே அந்த கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கில் காட்டிருக்கு. அதனூடாக தான் என்ன இப்படி ஃபைபர்ஸ் எல்லாம் வரும். இது அங்கே கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் படிக்கக்குள்ளே சொன்னேன். இப்போ இந்த ஹோலை தான் அதில் காட்டிக்குது. இதால் வார என்ன ட்ராக், கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். அதான் என்ன மிட் பிரெயினில் காணப்பட போகுது தோசல்குள். அதாவது கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கில் இந்த ஹோலினூடாக கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் வரும். சரியா, அதான் டிசெண்டிங் ட்ராக்கில் காணப்பட போகுது. அப்போ டிசெண்டிங் ட்ராக்ஸில் மிட் பிரெயினில் என்ன கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் தான் காணப்படும், அந்த ஹோலினூடாக வரும். சரியா, சரி. அடுத்தது பாருங்கள் செரிபெல்லம் கனெக்ஷன். செரிபெல்லம் கனெக்ஷனில் 3 இருக்குது. அப்போ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போ பாருங்கள் இந்த கொயினோ செரிபெல்லர் பாத்வேயில் அப்படியே போய் இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களால் போயிடுது. அப்போ மிட் பிரெயினுக்கு போகுதா, போகல. அப்போ கொயினோ செரிபெல்லர் பாத்வேங்க விளங்குமா, விளங்காது. அடுத்து வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே பாருங்கள், அதில் வந்து அந்த வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே ட்ரெக் வந்து அப்படியே போய் சுப்பீரியர் செரிபெல்லர் படங்களால் தான் மேலே போகும். அப்போ அது மிட் பிரெயினுக்குள்ளே போகுது தானே, அப்போ அது விளங்கும். அதே மாதிரி டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வேயும் என்ன அப்படியே வந்து இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களால் போயிடுவார். மிட் பிரெயினுக்கு போவாரா, போக மாட்டார். அப்போ அவரும் விளங்க மாட்டார். சரி தானே. அதே மாதிரி இப்போ மிட் பிரெயினில் அடுத்தது கிரேனியன்லேயும் அதோட நியூக்ளியஸ் நான் ஏற்கனவே குறிக்கிட்டேன். சரியா, இப்போ பார்ப்போம் ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் த லெவல் ஆஃப் இன்ஃபீரியர் கொலிகுலஸில் வெட்டுற நேரம் என்னென்ன பகுதி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ பாருங்கள் இதையும் 3ஆக பிரிக்கிறாங்க. நான் ஏற்கனவே பிரித்து காட்டினேன் மிட் பிரெயின், டெக்மெண்டம், க்ரஸ் செரிப்ரி. அப்போ இந்த பகுதியை தான் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், இந்த உள்ள பகுதியும் டெக்டம்னு சொல்கிறாங்க. சரியா, அதே மாதிரி அது கீழே இந்த பகுதியை சொல்கிறாங்க டெக்மெண்டம்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்த பகுதி இதை சொல்கிறாங்க க்ரஸ் செரிப்ரின்னு சொல்கிறாங்க. என்ன, க்ரஸ் செரிப்ரி. இப்போ பார்ப்போம், அது சரி. இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு கெசனிங் டேக்கில் தோசனங்குளம் பாத்வேயில் மீடியல் லமினஸ்கஸ் விளங்குது. அப்போ எங்கே மீடியல் லமினஸ்கஸ் விளங்குமான்னு கேட்டால் விளங்குதான். எங்கேன்னு சொன்னால் இந்த சோப்பு இதில் இந்த பகுதி மீடியல் லமினஸ்கஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன, மீடியல் லமினஸ்கஸ். சரி, அப்போ 2 பக்கமும் இருக்கும். அடுத்தது நம்மட அண்டோலெட்டல் பாத்வேயில் ஸ்பைனோ லமினஸ்கஸும் ரெட்டிகுலோ ஃபார்மேஷனும் விளங்கணும். அப்படி தானே. அப்போ அது இங்கே விளங்குமான்னு கேட்டால் ஸ்பைனல் லமினஸ்கஸ் விளங்குது இந்த மீடியல் லமினஸ்கஸுக்கு மேலே கொஞ்சம். சரியா, இதை சொல்கிறாங்க ஸ்பைனல் லமினஸ்கஸ். ரெட்டிகுலோ ஃபார்மேஷன் எங்கே விளங்கும்னா அந்த இங்கே விளங்குது. அப்படி இந்த பகுதியில் 2 பக்கமும் ரெட்டிகுலோ ஃபார்மேஷன் விளங்கும்.
அது என்ன ரெட்டிகுலோ ஃபார்மேஷன். சரி, 2 பக்கமும் விளங்கும். அதே மாதிரி இதுவும் 2 பக்கமும் இருக்கும். சரி தானே, ஸ்பைனல் மெனிஸ்கஸும். அடுத்தது பார்ப்போம். இப்போ எசனிங் ட்ராக்ஸ் முடிஞ்சு அடுத்த டிசனிங் ட்ராக்ஸ். அதில் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் விளங்கணும். அப்படி தானே. இப்போ கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் எதுன்னு கேட்டால் இந்த இங்கே விளங்கும்னு சொல்கிறாங்க. சும்மா புகுறி போட்டு இங்கே காட்டினாங்க. என்னையாம் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். சரியா. அடுத்தது டிசனிங் ட்ராக் முடிஞ்சு செரிபுலர் கனெக்ஷனில் வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபுலர் கனெக்ஷன் மட்டும் விளங்கணும். அப்படி தானே. வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபுலர் பார்த்து அந்த ட்ராக் மட்டும் விளங்கணும். அதை எங்கே குறித்து காட்டாங்களாண்டா? இல்லை, அதை எங்கே குறித்து காட்டையில். சரியா. இப்போ இதில் அதை குறித்து காட்டி. அடுத்தது பாருங்கள் நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் வந்து 2 பேர் தான் சொல்கிறாங்க. உண்டு இந்த மெசன்செபாலிக் நியூக்ளியஸும் டொக்லியர் நியூக்ளியஸும் விளங்கும்னு சொல்கிறாங்க. இப்போ எதுன்னு கேட்டால் மெசன்செபாலிக் நியூக்ளியஸ் எதுன்னு கேட்டால் திவர் தெரியுது. இந்த பகுதி என்னவா மெசன்செபாலிக் நியூக்ளியஸாம். இப்போ மெசன்செபாலிக் நியூக்ளியஸ். சரியா. அதே மாதிரி நம்மளோட இன்னொரு நியூக்ளியஸ் என்ன டொக்லியர் நியூக்ளியஸ். அது எதுன்னு சொன்னால் இதான், இதை தான் சொல்கிறாங்க டொக்லியர் நியூக்ளியஸ். சரியா. டொக்லியர் நியூக்ளியஸ். அப்போ அந்த டொக்லியர் நியூக்ளியஸ்லேருந்து என்ன போகும்? டொக்லியர் நேவ் போகும். அப்படி தானே. இப்போ டொக்லியர் நியூக்ளியஸ்லேருந்து இப்படி டொக்லியர் நேவ் வெளியே போகும். அதே மாதிரி மெசன்செபாலிக் நியூக்ளியஸ்லேருந்து என்ன நேவ் போகும்? நம்மளோட 5th கிரேனியல் நேவ் போவார். அதாவது டைஜெமினல் நேவ் போவார். அப்படி தானே. இப்போ அதுலேருந்து டைஜெமினல் நேவ் போகும் வெளியே. சரியா. அப்போ இவ்வளோ தான் இதுகள் நியூக்ளியஸ். இப்போ வந்து மேலதிகமாக குறிப்போம். சரியா. மேலதிகமாக குறிக்கிற நேரம் பாருங்கள். பிரெயினில் 2 பகுதி இருக்குன்னு சொன்னால் இன்ஃபீரியர் கொலிகுலஸ் சுப்பீரியர் கொலிகுலஸ். இப்போ இது வந்து எதாவது வெட்டுறாங்க லெவல் இன்ஃபீரியர் கொலிகுலஸ் பகுதியால் வெட்டுறாங்க. அந்த லெவல் தானே. அப்போ இதில் இன்ஃபீரியர் கொலிகுலஸ் இருக்கணும் தானே. அப்போ எது இன்ஃபீரியர் கொலிகுலஸ்னு சொன்னால் சரியா பாருங்கள். இதை தான் சொல்கிறாங்க 2 பக்கம் இருக்கிற இதை இன்ஃபீரியர் கொலிகுலஸ்னு சொல்கிறாங்க. சரியா. இப்போ இது என்ன இன்ஃபீரியர் கொலிகுலஸ். சரியா. அடுத்தது பாருங்கள், இன்னொன்று சொன்னேன். இந்த மிட் பிரெயினில் இந்த டெக்மெண்டம் இருக்குது இந்த பகுதி. அதில் யார் இருக்கிறா? சப்ஸ்டென்டியா நிக்ரா இருக்கிறான்னு சொன்னேன். அப்போ பாருங்கள், இதான் நீ டெக்மெண்டம் பகுதி இங்கேருந்து. இந்த டெக்மெண்டம் பகுதியில் யார் இருக்கிறது? இந்த 2 இருக்கிறாங்க. இப்படி இவரை தான் சொல்கிறது என்ன சப்ஸ்டென்டியா நிக்ரான்னு சொல்லுவாங்க. என்ன சப்ஸ்டென்டியா நிக்ரா. சரியா. மற்றது அடுத்தது பாருங்கள், இந்த வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் கனெக்ஷன் பாத்வே. அதில் வந்து நான் சொன்னேன் மிட் பிரெயினில் சுப்பீரியர் செரிபெல்லர் படங்களுக்குள்ளால் போய் இப்படி குறுக்கு பரிமாற்றம் டிகேசேஷன் நடக்கும். அதாவது செரிபெல்லத்துக்கு வரும்னு சொன்னேன் அந்த பாத்வேயில். அது இங்கே வந்து அந்த சுப்பீரியர் செரிபெல்லங்களுக்குள்ள நடக்கிற டிகேசேஷன் இதுன்னு சொல்கிறாங்க. விளங்குமாம் எதுன்னு கேட்டால் இது. அப்போ இதான் என்ன டிகேசேஷன் ஆஃப் சுப்பீரியர் செரிபெல்லர் பெடங்கள். அதில் நடக்கிற டிகேசேஷன். சரியா. அதாவது வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் ட்ராக். சரியா. அந்த பாத்வேயில் போய் பாருங்கள், அது இங்கே விளங்கும். அடுத்தது அது மிட் பிரெயின் ஆரம்பத்தில் சொன்னேன் செரிப்ரல் அக்யூடாக்னு ஒன்று சொன்னேன். அப்படி தானே. செரிப்ரல் அக்யூடாக் இந்த செரிப்ரல் அக்யூடாக்னு சொன்னேன். அதுவும் இங்கே விளங்கும். எங்கன்னு கேட்டால் பாருங்கள், இதுதான் செரிப்ரல் அக்யூடாக்கும் இந்த இருக்குது. சரியா. செரிப்ரல் அக்யூடாக் மாதிரி இந்த செரிப்ரல் அக்யூடாக்கை சுற்றி இருக்கிற இந்த பகுதி. சரியா. அப்போ செரிப்ரல் அக்யூடாக் இருக்குது தானே. இந்தங்கே இருக்கி பாருங்கள் செரிப்ரல் அக்யூடாக். அதாவது 3rd 4th இணைக்கிற செரிப்ரல் அக்யூடாக் இருக்குது தானே. அதை சுற்றி வந்து ஒரு கிரே மேட்டர் பகுதி இருக்குமா. கிரே மேட்டர் பகுதி, கிரே மேட்டர் ஆளாக்கப்பட்ட பகுதி. சரியா. அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அருகே செரிப்ரல் அக்யூடாக். அவரை சுற்றி இந்த அறிகிறார் தானே இவர். நான் நீல கலர் அடிக்கிறேன். அவர் தான் என்ன கிரே மேட்டர் பகுதி. அது என்ன கிரே மேட்டர்னு சொன்னால் பேர் சொல்கிறாங்க. செரிப்ரல் அக்யூடாக்கை சுற்றிக்கிற அந்த கிரே மேட்டருக்கு பேர் சென்ட்ரல் கிரே மேட்டர். இதுவும் மிட் பிரெயினில் இந்த லெவலில் விளங்கும். இல்லைங்களா. அடுத்தது வந்து இந்த கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் படிக்கிற நேரம் சொன்னேன் இங்கே பொன்னை நியூக்ளியே இருக்கும்னு சொன்னேன். அப்படி தானே. பொன்னை நியூக்ளியே இருக்கும்னு சொன்னேன். அப்போ இந்த பொன்னை நியூக்ளியை அதுக்கிடையால் தான் என்ன கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் மேலேருந்து வரும்னு சொன்னேன். ஆனால் அந்த பொன்னை நியூக்ளியோவில் இந்த ட்ரெக்குக்கு மேலதிகமாக வேறு ட்ரெக் கோட்டெக்ஸ்லேருந்து வந்து ஜாயின் ஆகி செரிபெல்லத்துக்கு கனெக்ஷன் ஏற்படுத்தி இப்படி போகும்னு சொன்னேன். அப்போ அந்த ஃபைபருக்கும் பொன்னை நியூக்ளியிலேருந்து போகிற அந்த ஃபைபருக்கும் பேர் சொன்னேன்னு பொன்சினூடாக போவோம். பொன்ஸ்னை இன்ஃபீரியர் செரிபெல்லர் மிடில் செரிபெல்லர் படங்களோடாக போவோம். பொன்டைன் ஃபைபர்ஸ்னு சொன்னேன் போன வீடியோவில். சரியா. அதே மாதிரி
கோடெக்ஸ்லேருந்து என்ன வந்து கனெக்ஷன் நடக்கும் தானே இங்கே பொண்டை நியூக்ளியர் அது வந்து தானே கனெக்ஷன் ஏற்படுத்தி தானே திருப்பி மிடில் செரிபல் படங்களுக்குள்ளால் செரிபல்லத்துக்கு போகுது. அப்போ 2 பகுதியிலேருந்து வரலாம். இந்த கோடெக்ஸ்ட்டை 2 பகுதியிலேருந்து வரலாமா. ஒன்று வந்து டெம்பரல் கோடெக்ஸில் டெம்பரல் ஒரு பகுதி இருக்குது சரியா. அதே மாதிரி ஃப்ரொண்டல் இந்த ஒரு பகுதி இருக்குது. அந்த டெம்பரல்லேருந்து வந்து இந்த பொண்டை நியூக்ளியஸோட கனெக்ஷன் ஏற்படுத்தி இப்படி மிடில் செரிபல் படங்களுக்குள்ளால் போய் செரிபல்லத்தோட கனெக்ஷன் ஏற்படுத்தலாமாம். அதே மாதிரி பகுதி ஃப்ரொண்டல் பகுதி இந்த ஃப்ரொண்டல் கோடெக்ஸ் பகுதியில் இருந்தும் சரியா டெம்பரல் கோடெக்ஸ் பகுதியிலேருந்தும் வரலாம். அதேமாதிரி ஃப்ரொண்டல் கோடெக்ஸ் பகுதியிலேருந்தும் வரலாம். இப்போ 2 கோடெக்ஸ் பகுதியிலேருந்து வந்தோம் இந்த பொண்டை நியூக்ளியோட கனெக்ஷன் ஏற்படுத்திட்டு இந்த மிடில் செரிபல் படங்களோட போய் செரிபல்லத்தோட இணையலாம் சரியா. பொன்ஸில் இருக்கிற மிடில் செரிபல் படங்களோட போய் இணையலாம். அப்போ இது கோர்டிகல் ஸ்மெல் ட்ரெக்கான்னு கேட்டால் இல்லை, இது வந்து வேறு ஒரு ட்ரெக்குன்னு நான் அதாவது கோர்டிகல் ஸ்மெல் ட்ரெக் படிக்கிற நேரமே சொன்னேன். அப்போ அது 2 இடத்துலேருந்து வரலாம். கோடெக்ஸ்ட்டை டெம்பரல் கோடெக்ஸ் பகுதியிலேருந்தும் ஃப்ரண்டோ கோடெக்ஸ்லேருந்தும். அப்போ டெம்பரல் கோடெக்ஸ்லேருந்து இப்படி வந்து நியூக்ளியஸோட இணைகிறது சரியா. அதாவது டெம்பரல் கோடெக்ஸ்லேருந்து இப்படி வந்து பொண்டை நியூக்ளியோட இணைகிற அந்த ஃபைபருக்கு பேர் சொல்கிறது டெம்பரோ பொண்டைன் ஃபைபர்ஸ் சரியா. என்ன டெம்பரோ பொண்டைன் ஃபைபர்ஸ். அதே மாதிரி இந்த நியூக்ளியஸ் பொண்டை நியூக்ளியஸோட ஃப்ரொண்டல் கோடெக்ஸ் பகுதியிலேருந்து வந்து இணைஞ்சால் அதை சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் ஃப்ரொண்டோ பொண்டைன் ஃபைபர்ஸ்னு சொல்கிறது. ஃப்ரொண்டோ பொண்டைன் ஃபைபர் ஃப்ரொண்டல் கோடெக்ஸ்லேருந்து வரதால் ஃப்ரொண்டோ பொண்டை நியூக்ளியஸுக்கு வரது ஃப்ரொண்டோ பொண்டைன் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெம்பரலோ பொண்டைன் ஃபைபர்ஸ்னால் டெம்பரல் கோடெக்ஸ்லேருந்து பொண்டை நியூக்ளியஸுக்கு வரதால் டெம்பரோ பொண்டைன் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. அது இங்கே இந்த பொண்டை நியூக்ளியஸோட சினப்ஸ் ஏற்படுத்தி அடுத்தது வந்து என்ன அடுத்த ஃபைபர் வந்து இந்த மிடில் செரிபல் படங்கள் பொன்ஸில் இருக்கிற மிடில் செரிபல் படங்களினோட எங்கே போவாங்க செரிபல்லத்துக்கு போவாங்க சரியா. அப்படி வார இந்த ஃபைபர் வந்து எது இப்போ பொன்ஸுக்குள்ளே வந்து பொண்டை நியூக்ளியர் சினப்ஸ் ஆகணும்டா யாரால் வருவாங்க மிட் பிரெயினுக்குள்ளால் வந்து தான் வரணும். அப்படி தானே மிட் பிரெயினை தாண்டி தானே வரணும். அப்போ மிட் பிரெயினுக்குள்ளே அவங்க 2 பேரும் இருப்பாங்க தானே. அப்போ அது வந்து இந்த க்ளோஸ் செக்ஷனில் விளங்குமோ சரியா. அப்போ பாருங்கள் டெம்பரோ பொண்டைன் ஃபைபர்ஸ் எதுன்னு கேட்டால் இதை சொல்கிறாங்க இதான் டெம்பரோ பொண்டைன் ஃபைபர்ஸும். அப்போ இடங்கானா நான் அப்படி இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் என்ன டெம்பரோ பொண்டைன் ஃபைபர்ஸ். அதே மாதிரி ஃப்ரொண்டோ பொண்டைன் ஃபைபர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் இது இந்த பகுதியை சொல்கிறாங்க ஃப்ரொண்டோ பொண்டைன் ஃபைபர்ஸ் சரியா. ஃப்ரொண்டோ பொண்டைன் ஃபைபர்ஸ் இப்படி 2 இருக்குமா. அடுத்தது பாருங்கள் மீடியல் லோங்கியல் ஃபசிகுலஸ் இந்த ஒரு ஆள் சொன்னேன் போன வீடியோவில் போன்ஸ் கதைக்குள்ளே என்னென்னு சொன்னேன். அதுவும் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருக்குமா. அது யாருன்னு கேட்டால் இவர் தானே இந்த அறிய 2 படி இதான் என்ன மீடியல் லாங்கிடுவனல் ஃபெசிகுலஸ்னு சொல்கிறது சரியா. அது இந்த 2 பகுதி. அப்போ அது என்னென்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொன்னேன் சரியா. அதை பார்த்துக்கொள்ளுங்க. இண்டபெடங்குலர் ஃபோர்ஸ் ஆண்டோன்னு இருக்குது இந்த இதான் என்ன அதான் என்னையா இது இண்டபெடங்குலர் ஃபோர்ஸ் ஆகும். இண்டபெடங்குலர் ஃபோர்ஸா அப்படின்னா என்னென்னா இவர் என்னென்னு சொன்னால் அந்த கிரஸ் செரிபெரி இருக்குது தானே இந்த இப்படி ஒரு கிரஸ் செரிபெரி இப்படி ஒரு கிரஸ் செரிபெரி அந்த கிரஸ் செரிபெரியில் சரியா முன்புறம்னா இந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஆழமான ஒரு பள்ளம் இந்த பள்ளம் மாதிரி தானே இருக்குது 2 செரிபெரிக்கும் நடுவில். அதுதான் சொல்கிறது இண்டபெடங்குலர் ஃபோர்ஸா சரியா. அதுவும் இந்த செக்ஷனில் விளங்கும் சரியா. அப்போ அவரும் விளங்குவார். அதே மாதிரி இந்த கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் அவர் காட்டிக்கிறது தானே அந்த இடத்துல இன்னொரு ஆளும் இருப்பாருண்டா யாரா நேரத்தோடு சொன்ன மாதிரி நியூக்ளியை இருக்குதானே. இப்போ மிட் பிரெயினில் நியூக்ளியை அதுக்கு வந்து என்ன கோடெக்ஸ்லேருந்து ஒரு கனெக்ஷன் ஒன்று வரும் தானே ஃபைபர். அதாவது கோடெக்ஸ்லேருந்து வரதில் அதுக்கு என்ன பேர் சொன்னோம் கோர்டிகோ நியூக்ளியோ ஃபைபர்னு சொன்னோம். அதுதான் என்ன அப்படி வந்து வெளியே கிரேனியல் நேவாக மாறும் சரியா. அப்போ இந்த வார ஃபைபர் இந்த பேர் இதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்டா கோர்டிகோ நியூக்ளியோ ஃபைபர். அவரும் இங்கே இருப்பார் சரியா. கோர்டிகோ நியூக்ளியோ ஃபைபர். ட்ரைஜெமினல் லமினஸ்கஸ்னு ஒரு பகுதி இருக்குது சரியா. ட்ரைஜெமினல் லமினஸ்கஸ்னால் அவங்களுக்கு தெரியும் மிட் பிரெயினில் என்ன இருக்குது ட்ரைஜெமினல் நியூக்ளியே இருக்குது அப்படி தானே. அப்போ ஒரு ட்ரைஜெமினல் நேவ் அதாவது 5th கிரேனியல் நேவ் வந்து என்ன செய்வார் இந்த இவரோட சென்சேஷனை கொண்டு வந்து இந்த ட்ரைஜெமினல் நியூக்ளியோட இணைவார். அப்போ சென்சேஷன் இப்படி வரும் வந்து என்ன செய்யும் சென்சேஷன் எங்கே போகும் மேல் இதுக்கு போகும் அப்படி தானே மேலுக்கு போகும். அப்போ ஃபேஸோ எந்த பகுதி ஃபேஸ் பகுதியிலேருந்து ஒரு சென்சேஷன் வருதுன்னு வைங்க வந்து என்ன நடக்கும் இந்த ட்ரைஜெமினல் நேவால் வந்து இந்த ட்ரைஜெமினல் நியூக்ளியல் ஸ்னாப்ஸ் நடந்து அதுக்கப்புறம் என்ன மேலே கொண்டு போகும் கோடெக்ஸ் பகுதியை கொண்டு போகும். இந்த கோடெக்ஸ் பகுதியை கொண்டு போகிற இந்த ட்ரெக் தான் என்ன லமினஸ்கஸ்னு சொல்லுவோம். அதாவது என்ன லமினஸ்கஸ் ட்ரைஜெமினல் நேவோட லமினஸ்கஸ்
ட்ரைஜெமினல் தானே கொண்டு வருது, அந்த நியூக்ளியஸ்லேருந்து தானே போதும். அதனால் இதை சொல்கிறாங்க ட்ரைஜெமினல் லமினஸ்கஸ்னு சொல்கிறாங்க. அதுவும் என்ன இங்கே காணப்படுமா. அப்போ அது எங்கே காணப்படும்னா இந்த ஸ்பைனல் லமினஸ்கஸ்க்கு மேல் பகுதியில் இப்படி காணப்படுமா 2 பக்கம். அது என்ன ட்ரைஜெமினல் லமினஸ்கஸ். ஏன் ட்ரைஜெமினல் லமினஸ்கஸ்னு சொன்னால் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ்லேருந்து ஃபைபர்ஸ் மேலே கோட்டெக்ஸுக்கு போகிறதால. சரியா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது லெட்ரல் லமினஸ்கஸ்னு ஒரு பகுதி இருக்குது. அது எதுன்னு சொன்னால் அந்த மேல் பகுதி. சரி, அப்போ பாருங்கள் இந்த ரெட்டால் குறித்தது ஃபுல்லாகவே நான் குறிச்சிட்டேன். அதில் என்ன மீடியல் லமினஸ்கஸ் இருக்கிறார், அதாவது தோசல் குளம் பார்த்து விட ஸ்பைனல் லமினஸ்கஸ் இருக்கிறார். ஸ்பைனல் லமினஸ்கஸ் என்ன நம்மட எசெண்டிங் டேக்கில் வந்து அண்டோலெட்டல் பார்த்து விட, அதே மாதிரி மைனர் பார்த்து விட ஸ்பைனல் லமினஸ்கஸ் இருக்கிறார். அதே மாதிரி வேறு யார் இருக்கிறார், ட்ரைஜெமினல் லமினஸ்கஸ் இருக்கிறார். அதே மாதிரி இப்போ ஒன்று சொல்கிறேன் லெட்ரல் லமினஸ்கஸ், அதுக்கு மேலே இருப்பார். என்ன லெட்ரல் லமினஸ்கஸ்னு ஒரு பகுதி இருப்பார். இங்கே எழுதுகிறேன் லெட்ரல் லமினஸ்கஸ். அப்போ லெட்ரல் லமினஸ்கஸ்னால் என்னென்னா நம்ம அது வந்து ஃபிசியோலஜி படிக்கக்குள்ளே படிப்போம். காதில் ஆடிட்டோரி பாத்வே நேரத்தோட சொன்ன மாதிரி தான் ஆடிட்டோரி பாத்வே படிக்கிற நேரம் படிப்போம் ஃபிசியோலஜியில். அது படிக்கிற நேரம் லெட்ரல் லமினஸ்கஸ்னு ஒன்று பார்ப்போம். அதாவது லெட்ரல் லமினஸ்கஸ்னால் இங்கே என்னென்னா சும்மா சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம காதில் இருந்து ஒரு ஒலி வந்து வருதுன்னு சொன்னால் சென்சேஷனாக வரும். அப்போ சரியா, அது வந்து எங்கே நம்மளுக்கு தெரியும் கொக்லியர் நியூக்ளியை என்று சொல்கிற அந்த இதுக்கு போகும். சரியா, கொக்லியர் நியூக்ளியைக்கு போய் அங்கேருந்து என்ன செய்யும்னு சொன்னால் சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸுக்கு போகும். சரியா, எங்கே போகும் சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸுக்கு போகும். அங்கேருந்து என்ன செய்யும்னு சொன்னால் சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ் எங்கே இருக்குது பொன்ஸில் இருப்பார். அப்படி தானே. அப்போ காதுலேருந்து வந்த சென்சேஷன் கொக்லியர் நியூக்ளியைக்கு வந்து எங்கே போவார் சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸுக்கு போவார். அப்படி தானே. அந்த சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ் எங்கே இருக்கும்னு கேட்டால் பொன்ஸில் இருக்கும். இப்போ இந்த வந்த பொன்ஸில் இல்லை நம்ம நேரத்தோட பார்த்தோம் சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ் பொன்ஸில் இருக்கும். அந்த பொன்ஸ்லேருந்து வந்த அந்த சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து வந்து எங்கே இப்போ மிட் பிரெயின் இருக்கிறா தானே. அந்த மிட் பிரெயினில் இன்ஃபீரியர் கொலிகுலஸ் இருப்பார் தானே. இப்போ இன்ஃபீரியர் கொலிகுலஸ் தானே பார்க்குறோம். இன்ஃபீரியர் கொலிகுலஸ் அதுக்கு வந்து அதாவது சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ் பொன்ஸில் உள்ள சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து மிட் பிரெயினில் உள்ள இன்ஃபீரியர் கொலிகுலஸ் பகுதிக்கு ஒரு ஃபைபர் வருமா. சரியா, அந்த ஆடிட்டோரி பாத்வேயில். அதை தான் சொல்கிறது லெட்ரல் லமினஸ்கஸ்னு சொல்கிறது. சரியா, என்ன லெட்ரல் லமினஸ்கஸ். அப்போ பாருங்கள் இன்ஃபீரியர் கொலிகுலஸுக்கு தனி வருது. அதாவது சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ் பொன்ஸில் உள்ள சுப்பீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து எதுக்கு வரார் மிட் பிரெயினில் உள்ள இன்ஃபீரியர் கொலிகுலஸுக்கு வரார். அப்போ மிட் பிரெயினுக்குள்ளால் தனி வாரதால் ஏன் மிட் பிரெயினுக்குள்ளே தனி இன்ஃபீரியர் கொலிகுலஸ் இருக்குது. அப்போ மிட் பிரெயினுக்குள்ளால் வாரதால் லெட்ரல் லமினஸ்கஸ் இதுக்குள்ளே விளங்க வரும். அப்போ இந்த மேல் பகுதி தான் என்ன லெட்ரல் லமினஸ்கஸ். விளங்கிச்சா? அதான் சொல்கிறது லெட்ரல் லமினஸ்கஸ்னு சொல்லுவோம். 2 பக்கமே இருப்பார். அப்போ பாருங்கள் அடுத்த தலைப்பு என்ன ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் at the level of superior colliculus. சரியா, அப்போ அதை பார்த்தோம்னு சொன்னால் அதில் படத்தை பாருங்கள் இப்படி இருக்குமா. என்ன அதில் படம் இப்படி இருக்குமா. இப்போ இதை குறிப்போம். அப்போ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் எசெண்டிங் டெக்ஸ் ஃபஸ்ட்டு போவோம். எசெண்டிங் டெக்ஸில் என்ன மீடியல் லமினஸ்கஸ். அப்போ இங்கே மீடியல் லமினஸ்கஸ் எசெண்டிங் டெக்ஸில் தோசல் குளம் பார்த்து இல்லை விளங்குமான்னு கேட்டால் விளங்கும். எது இந்த பகுதி அங்கேயே மாதிரி தான் மீடியல் லமினஸ்கஸ். இதை தான் சொல்கிறது மீடியல் லமினஸ்கஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் மீடியல் லமினஸ்கஸ். அதே மாதிரி அடுத்தது யார் நம்மட அண்டோலேட்டல் பாத்வேயில் ஸ்பைனல் லமினஸ்கஸ் விளங்கணும், ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் விளங்கணும். சரியா, அது விளங்குமான்னு கேட்டால் அதுவும் அடுத்தது என்ன இதான் என்ன ஸ்பைனல் லமினஸ்கஸ். 2 பக்கமும் இருக்கும் ஸ்பைனல் லமினஸ்கஸ். அடுத்தது வந்து ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் எதுன்னு கேட்டால் இங்கே இப்படி இருக்குமா. சரி, இதுதான் சொல்கிறது ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். அடுத்தது பாருங்கள் நம்மட டிசெண்டிங் டெக்ஸில் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். அப்படி தானே கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் இங்கே விளங்குமான்னு கேட்டால் அதை வந்து இங்கே குறித்து காட்டையில். சரியா, இப்போ குறித்து காட்டாதே தேவையில்லை. அடுத்தது வந்து என்ன நம்மட 3 பாத்வே செரிபெல்லர் கனெக்ஷன். அதில் வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் கனெக்ஷன் மட்டும்தான் விளங்குச்சா. அப்போ அது விளங்குமான்னு கேட்டோம். அதையும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. சரியா, அடுத்த நியூக்ளியஸில் என்னென்ன நியூக்ளியஸ் விளங்கும்னா இந்த மெசன்செபாலிக் நியூக்ளியஸ் இதையும் இந்த ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸையும் சொல்கிறாங்க இங்கே விளங்கும். சரியா, அப்போ 2 நியூக்ளியஸ் விளங்கும். அது எதுன்னு சொன்னால் பாருங்கள் இதை சொல்கிறாங்க மெசன்செபாலிக் நியூக்ளியஸாம். இது மெசன்செபாலிக்
நியூக்ளியஸ். இதை சொல்கிறாங்க ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ். என்ன? ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ். அப்போ இந்த ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ்லேருந்து யார் வருவார்? என்னன்னே வருவார்? ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ்லேருந்து பாருங்கள், தேர்ட் கிரேனியல்னே வருவார். அதேமாதிரி மெசன்செபாலிக் நியூக்ளியஸ்லேருந்து ஃபிஃப்த் கிரேனியல்னே வெளியே வருவார். சரியா? அப்போ அதுலேருந்தே நேவும் வெளியே வரும். இப்படி அடுத்தது நம்ம கிரேனியல் நேவ் நியூக்ளியஸும் முடிஞ்சு. அடுத்தது வந்து இந்த அங்கேயே சொன்ன மாதிரி பார்ப்போம். இது செரிப்ரல் எக்யூடாக். இது என்ன? செரிப்ரல் எக்யூடாக். செரிப்ரல் எக்யூடாக்னு என்னென்னு தெரியும் தானே? என்ன? தேர்ட் ஃபோர்த் வென்ட்ரிகிளையும் நிற்கிறது. அதை சுற்றி இருக்கிறது யார்? சென்ட்ரல் கிரே மேட்டர்னு சொன்னேன். அப்படி தானே? சென்ட்ரல் கிரே மேட்டர். அதே மாதிரி இங்கே வந்து சுப்பீரியர் கொலிகுலஸ்ன்ற பகுதியால் தானே வெட்டுறோம். அங்கே இன்ஃபீரியர் மாதிரி, இங்கே சுப்பீரியர் கொலிகுலஸ். அப்போ இந்த ரெண்டு சைட்லையும் யார் இருப்பார்? சுப்பீரியர் கொலிகுலஸ் இருப்பார். சுப்பீரியர் கொலிகுலஸ் இருப்பார். சரியா? அடுத்தது அங்கேயே மாதிரி இந்த அங்கேயும் என்ன? சப்ஸ்டென்டியா நிக்ரா இருப்பார். என்ன பகுதியில் இருப்பார்? டெக்மெண்டம் பகுதியில் இருப்பார். அப்போ டெக்மெண்டம் எந்த பகுதி? இந்த பகுதி. இது என்ன பகுதி? டெக்டம். இது என்ன? கிரஸ் செரிபிரி. அப்படி தானே? இந்த பகுதியில் சப்ஸ்டென்டியா நிக்ரா இருப்பார். அப்போ இது என்ன? சப்ஸ்டென்டியா நிக்ரா. அதே மாதிரி அங்கே மாதிரி இந்த அறிகிறார். இவர் என்ன? மீடியல் லாங்கிடுவல் ஃபெசிகுலஸ்னு சொல்லுவோம். மீடியல் லாங்கிடுவல் ஃபெசிகுலஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு இருப்பார். அங்கேயே மாதிரி சொன்னோம் தானே, டெம்பரா பொண்டைன் ஃபைபர், ஃப்ரண்டோ பொண்டைன் ஃபைபர்னு சொன்னோம். அதுவும் இங்கே இருப்பாராம். இவர் யார்? டெம்பரா பொண்டைன் ஃபைபர். டெம்பரோ பொண்டைன் ஃபைபர். பொண்டைன் ஃபைபர். இங்கே என்ன? ஃப்ரண்டோ பொண்டைன் ஃபைபர். சரியா? அப்போ அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. அப்போ அடுத்தது வந்து வேறு யாருன்னு சொன்னால், இங்கே கோர்டிகோஸ்பைனல் ட்ராக் வந்து இங்கே காட்டிக்கிறாங்க தானே, இங்கே இருக்கும். அப்போ இங்கேயும் அது காட்டுறாங்க. கோர்டிகோஸ்பைனல் ட்ராக் நான் காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டேன், இங்கே காட்டுவாங்க. எதுன்னு கேட்டால் இங்கே காட்டுறாங்க. கோர்டிகோஸ்பைனல் ட்ராக் காட்டுவாங்க. கோர்டிகோஸ்பைனல் ட்ராக் ரெண்டு பகுதியிலையும் இருக்கும். இங்காலையும் இருக்கும், அங்காலையும் இருக்கும். சரியா? கோர்டிகோஸ்பைனல் ட்ராக் மாதிரி நியூக்ளியஸ் இருக்கும் தானே. கோடெக்ஸ்லேருந்து நியூக்ளியஸ் வந்து இங்கே சினப்ஸ் ஆகி மிட் பிரெயினில் நியூக்ளியஸில் சினப்ஸ் ஆகி கிரேனியல் வெளியே போகும். இந்த ஃபைபருக்கு பேர் என்ன? கோர்டிகோ நியூக்ளியோ ஃபைபர். அவரும் சேர்ந்து இவரோட இருப்பாராம். இப்போ கோர்டிகோஸ்பைனல் ட்ராக்கோடு சேர்ந்து அதே பகுதியில் என்ன இருப்பார்? கோர்டிகோ நியூக்ளியர் ஃபைபரும் இருப்பார். கோர்டிகோ நியூக்ளியர் ஃபைபரும் இருப்பார். ரெண்டு பகுதியிலையும் இருப்பாங்க. ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், இந்த மோட்டர் நியூரோனில் அப்போ மோட்டர் நியூரோன், லோ மோட்டர் நியூரோன் படிக்கும் தானே. அதில் வந்து கோர்டிகல் ஓரிஜின்லேருந்து வர்றது கோர்டிகோஸ்பைனல் ட்ராக். அதான் பிரதான பாத்வேன்னு சொன்னோம். அதேமாதிரி கோர்டிகோ நியூக்ளியர் ட்ராக்னு ஒன்று இருக்கும். அதான் என்ன? கோர்டெக்ஸ்லேருந்து இப்போ கோர்டிகோஸ்பைனல் ட்ராக்னா கோர்டெக்ஸ்லேருந்து ஸ்பைனல் கோட் வருது. அதான் பிரதான ட்ராக் மோட்டர் அவுட்புட்டுக்கான. அதேமாதிரி கோர்டிகோ நியூக்ளியர் ட்ராக்னா என்ன? ஏற்கனவே படித்தது தான். கோர்டிகோ நியூக்ளியர் ட்ராக்னா கோர்டெக்ஸ்லேருந்து பிரெயின் ஸ்டெம் இல்லை நியூக்ளியஸுக்கு வர ட்ராக். அதான் கோர்டிகோ நியூக்ளியர் ட்ராக். அதே மாதிரி கோர்டெக்ஸ்லேருந்து வர மாதிரி சப்கோர்டிகல் ஓரிஜின் அதிலேருந்து வரும். அதாவது கோர்டெக்ஸ் அல்லாத பகுதியிலேருந்தும் சில ஃபைபர்ஸ் வரும் அப்படின்னு சொன்னோம். அதில் வந்து சொன்னோம் ரெட் நியூக்ளியிலேருந்து. சரியா? ரெட் நியூக்ளியிலேருந்து ஸ்பைனல் கோட்டுக்கு வர ஃபைபருக்கு பேர் சொன்னோம் ருப்ரோ ஸ்பைனல் ட்ராக்னு சொன்னோம். நினைவுக்குதா? அப்போ ரெட் நியூக்ளியை எங்கே இருக்கும் கேட்டால் மிட் பிரெயினில். அப்போ ரெட் நியூக்ளியை மிட் பிரெயினில் இருக்குன்னு சொன்னால் அது கோர்டெக்ஸாக இல்லை, அது சப்கோர்டிகல் ஓரிஜினுக்குள்ளே வரும். அது என்ன? மோட்டர் அவுட்புட்டை கொண்டு வரும்னு சொன்னோம். அப்படி 1 2 3 4 5 வகையான இது பார்த்தோம். அப்படி தானே? அப்போ அதுலேயும் இந்த ருப்ரோ ஸ்பைனல் ட்ராக் தான் என்ன? ரெட் நியூக்ளியை, அதாவது மிட் பிரெயினில் உள்ள ரெட் நியூக்ளியிலேருந்து ஸ்பைனல் கோட்டுக்கு ஃபைபரை கொண்டு வருது. அந்த ட்ராக் தான் என்ன? ருப்ரோ ஸ்பைனல் ட்ராக். இப்போ ஏன் இங்கே கதைக்கணும்னு சொன்னால் ரெட் நியூக்ளியை மிட் பிரெயினில் இருக்குது தானே. அதனால் இப்போ ரெட் நியூக்ளியை எதுன்னு கேட்டால் இங்கே ரெட் நியூக்ளியை விளங்குமா? இந்த பகுதி தான் ரெட் நியூக்ளியை. அப்போ இது என்ன? ரெட் நியூக்ளியை. அப்போ ரெட் நியூக்ளியிலேருந்து போகிற இந்த ட்ராக் தான் என்ன? ருப்ரோ ஸ்பைனல் ட்ராக். அப்போ இது என்ன? ருப்ரோ ஸ்பைனல் ட்ராக். அந்த ருப்ரோ ஸ்பைனல் ட்ராக்ட என்ன? இது க்ரோஸ் ஆகிறது தானே, டிகசேஷன். இப்போ ருப்ரோ ஸ்பைனல் ட்ராக்ட டிகசேஷன். ருப்ரோ ஸ்பைனல் ட்ராக் அதில் டிகசேஷன். சரியா? டிகசேஷன் ஆஃப் ருப்ரோ ஸ்பைனல் ட்ராக் தான் அது. அதே மாதிரி அங்கே மாதிரி தான். அங்கே என்ன? இண்டபெடங்குலர் ஃபோர்ஸாக இருக்கிற மாதிரி இங்கேயும் என்ன? இண்டபெடங்குலர் ஃபோர்ஸாக இதை சொல்லுவோம். இண்டபெடங்குலர் ஃபோர்ஸாக என்ன? இந்த பகுதியில் 3 இருக்கும்.
மீடியல் லெமினஸ்கஸ், ஸ்பைனல் லெமினஸ்கஸ், அதுக்கு மேலே என்ன ட்ரைஜெமினல் லெமினஸ்கஸ், ட்ரைஜெமினல் லெமினஸ்கஸ் அவரும் இருப்பார் அதுக்கு மேலே, அது ஸ்பைனல் லெமினஸ்க்கு மேலே. ஆனால் இங்கே வந்து இது இருப்பாரான்னு கேட்டால் லெட்டல் லெமினஸ்கஸ் இருப்பாரானா இல்லை. ஏன் லெட்டல் லெமினஸ்கஸ் இங்கே இருக்க மாட்டார்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் சுப்ரியர் கொலிகுலஸ் மேலே இருக்குது, இன்ஃபீரியர் கொலிகுலஸ் தான் மிட் பிரெயினில் கீழே இருக்குது. இது மிட் பிரெயின்டா சுப்ரியர் கொலிகுலஸ் இதாக இருந்தால் இன்ஃபீரியர் கொலிகுலஸ் இது இதாக இருக்கும், அப்படி தானே. அப்போ உங்களுக்கு தெரியும் பொன்ஸில் இருந்து பொன்ஸ் தானே, அடுத்தது வந்து பொன்ஸில் என்ன சுப்ரியர் ஒலிவர் நியூக்ளியஸ் இருக்குது. அதுலேருந்து வாரது தானே வந்து இங்கே நம்மட இவருக்கு கனெக்ட் பண்ணுறது தானே சொன்னோம், அதாவது இன்ஃபீரியர் கொலிகுலர் நியூக்ளியஸுக்கு கனெக்ட் பண்ணுற இது தானே சொன்னோம் என்ன லெட்டல் லெமினஸ்கஸ்ன்னு. அப்போ இங்கே வந்து சுப்ரியர் கொலிகுலஸ் மேலே இருக்கிறார். அப்போ இந்த செக்ஷனால் வெட்டி மேலேருந்து பார்க்குற நேரம் இவர் விளங்குவாரா, விளங்க மாட்டார். ஆனால் இந்த லெவலால் வெட்டி பார்க்குற நேரம் அவர் விளங்குவார், விளங்கிட்டா. அப்போ சுப்ரியர் கொலிகுலஸ் இந்த பகுதியில் அந்த லெவலால் வெட்டுற நேரம் என்ன விளங்க மாட்டார், லெட்டல் லெமினஸ்கஸ் விளங்க மாட்டார். அப்போ இங்கே என்ன பகுதி இருக்க போதோ 3 பகுதி தான் இருக்கும். ஒன்று மீடியல் லெமினஸ்கஸ், ஸ்பைனல் லெமினஸ்கஸ், அதே மாதிரி ட்ரைஜெமினல் லெமினஸ்கஸ் இருப்பார். சரியா, லெமினஸ்கஸ் இருப்பார். ஆனால் இன்ஃபீரியர் கொலிகுலஸில் 4 இருப்பார். மீடியல் லெமினஸ்கஸ், ஸ்பைனல் லெமினஸ்கஸ், லெட்டல் லெமினஸ்கஸ் இருப்பார், ட்ரைஜெமினல் லெமினஸ்கஸும் இருப்பார். சரியா, இவ்வளோ தான் என்ன நம்மளோட மிட் பிரெயின். இப்போ பிரெயின் சிஸ்டம்னு 3 பகுதியும் முடிச்சிட்டோம். போன்ஸ், மிட் பிரெயின், மெடுலா 3 பகுதியும் முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு பிறகு என்ன பார்ப்போம்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் லீசன், இந்த பகுதியில் லீசன் வந்தால் என்னென்ன நடக்கும் அதில் பார்ப்போம். சரியா, இப்போ இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்வோம்.